ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் VCR சேனல். இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான உணவு தான் பார்க்க போகிறோம். உளுந்து சோறு. அதாவது பழைய காலத்தில் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் தான் இதை செய்ய போகிறோம். ஏன்னா அதில் செஞ்சால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கடையிலேயே கிடைக்கும், தனியாக செட்டாகவே இருக்கும். அந்த அடுப்பு வாங்கிட்டு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா கல் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அடுப்புலேயே வச்சுக்கலாம். இதில் ஒரு பானையில் 3/4 பானை அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சிடலாம். அதுக்கு விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு நம்ம அடுத்தது உளுந்தை தான் ஃபஸ்ட்டு போடணும். கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க, அதுதான் இதுக்கு போடணும். உளுந்து எவ்வளோன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி 1.5 கிலோ அரிசி வச்சு பொங்க போகிறோம். அதனால் 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கோம். தீ நல்லா எரியுது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கொதித்ததும் நம்ம உளுந்து போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இந்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக கொதித்ததும் இதில் பூண்டு, அப்புறமா வெந்தயம், உப்பு சேர்க்க போகிறோம். பூண்டு இதுக்கு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பெரிய சைஸ் பூண்டில் 3 பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கைப்பிடி அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஏன்னா உளுந்து வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால இது ஃபஸ்ட்டு வேகட்டும். ஸோ உளுந்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இது வான்கோழி நாங்கள் வளர்க்குறோம். நல்லாயிருக்கும் வான்கோழி வளர்க்கணுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆசை. அதனால் வாங்கி வளர்க்குறாங்க. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீக்லி இதுக்கு சாப்பாடே நிறைய தேவைப்படும். அதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய வாங்க வேண்டியிருக்கும். பாருங்கள், அப்படியே சிறகெல்லாம் விரிச்சிட்டு எப்படி நடந்து போகுதுன்னு. என்னோடய பையன் இதை பார்த்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். 1.5 கிலோ அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அதில் சேர்த்துடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா செங்கல்பட்டு அரிசி தான் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் இதுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஏற்கனவே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம உளுந்தை வேக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இதை போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். சுக்கு, அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இடி உரல் இருந்தால் அதில் போட்டு இடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் இடிச்சே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படியே இருந்து அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் மிக்சியில் போட்டுடலாம் நம்ம. அப்புறமா தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை ஃபுல்லாக துருவி எடுத்துருக்கோம். பெரிய சைஸ் தேங்காவாக இருந்தால் ஒரு 3/4 அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் அரிசி வெந்ததும் நம்ம இந்த சுக்கு, தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதையெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா உள்ள மிக்ஸ் ஆகணும். அந்த பூண்டு, வெந்தயம், உப்பெல்லாம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் உளுந்த வேக வச்சோம்ல, அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைனா பூண்டு குழஞ்சிரும். ஏன்னா அது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான். இப்போ நம்மளோட டேஸ்டியான உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அத்தை தான் இது செய்வாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. என்னோடய குழந்தைக்கும் நான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது. அதனால் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது கூட நம்ம சிக்கன் குழம்பு இல்லைனா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணியிருக்கோம். அது கூட வச்சு சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் VCR சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.